ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சைடு வந்து போகணும்னு ஆசை இருக்கும். சிலருக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரி சைடு வந்து போகணும்னு ஆசை இருக்கும். அதுலயும் கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க போறீங்க அப்படின்னா அதுல முக்கியமான 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், சாரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பெரிய பெரிய ரோல்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ்க்குலாம் தாராளமா போகலாம். அதுல முக்கியமான ஒரு 2 கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில். இதுதான் இந்த மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிவில் பார்த்துடலாம். அதுல சிவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பா விளங்குற விவசாயத்துக்கு அப்புறம் அதிகப்படியான பொருளாதாரத்தை ஈடு தரக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் தான். ஏன்னா சிவில் படிச்சவங்களும் இன்னைக்கு வந்து நகரமயமாக்கப்படுதல், பெரிய பெரிய மேம்பாலங்கள், பிரிட்ஜஸ், அதுக்கப்புறம் டேம்ஸ், இந்த மாதிரி நிறைய பெரிய 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 இன்ஃப்ராவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இன்ஃப்ரா மூலியமா நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால சிவில் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு தொழில் வல்லுநர்களா வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல செயல்பட்டு வராங்க. அவங்களுக்கு எங்க போனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க எங்க போனாலுமே அவங்க சர்வே ஆயிடுவாங்க. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரையிலும் இன்றைய வேலை இல்லைன்னு நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் வீடு கட்டணும்னா கூட எனக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் கண்டிப்பா வேணும். ஸோ சிவில் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு படிப்பா இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்கோப் இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் பார்க்கலாம். இந்த மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா டே பை டே நம்ம வாழ்நாள்ல நமக்கு கூட நமக்கே தெரியாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு நான் காலையில சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இந்த வாட்சா இருக்கட்டும், செருப்பா இருக்கட்டும், ஒரு பைக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மெஷினரியில இருந்து வந்ததுதான். ஸோ அந்த மெஷின்ல தயார் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம டே பை டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெஷின்ஸை வந்து எப்படி பராமரிக்கணும், அந்த மெஷின்ஸை நம்ம எப்படி வந்து உற்பத்தி பண்ணணும், அந்த மெஷின்ல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ரிப்பேர் அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லா மெஷினரி சார்ந்த ஒரு துறை தான் இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாம எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கிட்ட ஒரு பொருள் வருது, இந்த வாட்ச் எனக்கு வருது அப்படின்னா இந்த வாட்சை டிசைன் பண்றதுல இருந்து இந்த வாட்சை மேனுஃபேக்சர் பண்றது, அதுக்கப்புறம் இதுல குவாலிட்டி எப்படி செக் பண்றதுல இருந்து எல்லா விதமான விஷயங்களும் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் பண்றாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், கோர் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்கோப், முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும். அதுலயும் இந்த மெக்கானிக்கல் சிவில் முடிச்சவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்கோப் இருந்துகிட்டு இருக்கும். ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பாக்குறவர்களும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த காலேஜஸ்ல படிக்கிறீங்க, முடிச்சுட்டு என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்றீங்க, அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு எம்என்சி கம்பெனியா நார்மல் கம்பெனி போய் நீங்க ஜாயின் பண்றீங்களா அப்படிங்கறத பொறுத்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். சேலரி எவ்வளவு அப்படிங்கறத நீங்க நிர்ணயிச்சுக்கலாம். பட் அது வந்து அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாதுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது பத்தி மட்டும் இல்லாம நம்ம காலேஜ் டீடைல்ஸ், புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.